வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் திமுகவில் அதிக சீட்டா, 19 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட திமுக தேர்தல். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேர்தலாகும் பார்க்கக்கூடிய சூழல்தான். தமிழக அரசியலிலே அனல் பறக்கும் வேகத்தில் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்துள்ள 234 தொகுதிகளும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து விலகிய தாவியர்களுக்கு திமுகவில் கண்டிப்பாக அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் வேட்பாளராகத்தான் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் எழுந்திருக்கிறது. தமிழகத்திலே பெரும் திராவிட கட்சிகளான அதிமுக மற்றும் திமுக தான் தமிழகத்திலே நிலவக்கூடிய போட்டி மிக கடுமையாக இருக்கும் என்பதை அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அந்த வகையில்தான் சில கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவிலிருந்து விலகியவர்களுக்கும் நீக்கப்பட்ட சிலரும் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். ஏற்கனவே திமுகவில் உள்ளவர்களை பின்னுக்கு தள்ளி அதிமுகவினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக திமுகவின் குற்றச்சாட்டாக இருந்திருக்கிறது. இதனை நிரூபிக்கும் வகையில்தான் கடந்த முறை திமுக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி, முத்துச்சாமி, ரகுபதி, ஏவா வேலு போன்றவர்களுக்கெல்லாம் முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்ட முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருந்தது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவிலிருந்து திமுக தாவியவர்களுக்கு அதிக சீட்டுகள் ஒதுக்கப்பட செய்திருப்பது என்று தெரிகிறதா. அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கிய அந்த 28 எண்ணிக்கையை அடுத்த நிலையில் அதிமுகவிலிருந்து சமீபத்தில் திமுகவுக்கு சென்ற OPS, வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியா உள்ளிட்ட 19 பேருக்கு தேர்தலில் சீட் வழங்கி திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. இதன்படிதான் தேனி மாவட்டம் போடி தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம், ஒரத்தநாடு தொகுதியில் வைத்தியலிங்கமும், ஆலங்குளத்தில் மனோஜ் பாண்டியன், விளாத்திக்குளத்தில் மார்க்கண்டேயனும், சென்னை துறைமுகம் சேகர்பாபு, ஈரோடு மேற்கு முத்துச்சாமி, நாகர்கோயில் ஆஸ்டிங் திருமங்கலம் தன்மணிமாறன், சேடப்பட்டி முத்தியாமகன், அதாவது முதுகுளத்தூர் ராஜகண்ணப்பனும், அருப்புக்கோட்டையில் சாத்தூர் ராமச்சந்திரன், திருவண்ணாமலையில் ஏவா வேலு, கோவை தெற்கு செந்தில் பாலாஜா, திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன், திருமயத்தில் ரகுபதி, பெருந்துறை தோப்பு NDA வெங்கடாச்சலம், விழுப்புரம் தொகுதியில் லட்சுமணன், பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன், ஆம்பூரில் விஸ்வநாதன், ஓசூரில் சத்யா ஆகியோருக்கெல்லாம் வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கதா. இந்த வகையில்தான் தமிழகத்திலே கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து தாவி திமுகவில் இணைந்தவர்கள் என்பது கண்டிப்பாக இம்முறை அதிக தொகுதிகள் ஒதுக்கியிருப்பது என்பது திமுகவிடமே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. இந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தேர்தலாக தமிழகத்தில் பார்க்கக்கூடிய சூழல்தான் உருவாகி இருக்கிறதா. இந்த வகையில்தான் தமிழகத்திலே 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் யார் என்பதை இந்த இரு திராவிட கட்சிகளுக்கு ஏற்படும் இந்த மோதல் என்பதும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அமையும் என்பதை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய விஷயமாகத்தான் செய்கிறோம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்தோம். நன்றி, வணக்கம்.